இந்தியா இஸ் கன்சிடர்ட் as a land of spices. அதாவது வாசனை பயிர்கள் நாடு. மிளகும் ஏலமும் நம்முடைய நாட்டில் தான் அதனுடைய ஆரிஜின் தாயகம். எக்ஸ்போர்ட் பாத்தீங்கன்னா 2021-22 புள்ளியில் வரப்பாரு 21,800 டன் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். 753 கோடிக்கு நம்ம அந்நிய செலாவணி கிடைச்சிருக்குது. இம்போர்ட் பாருங்க, இறக்குமதி பாருங்க 37,000 டன் வந்து நம்ம இறக்குமதி பண்ணியிருக்கோம். 1,300 கோடிக்கு இந்தியர்களுக்கு மிளகு அதிகமாக தேவைப்படுகிறது. ஆகவே மிளகு விவசாயிகள் தைரியமா பண்ணலாம். இப்படி என்னைக்குமே டிமாண்டே குறையாத மிளகு சாகுபடி மலை பிரதேசங்கள்ல மட்டும்தான் வளரும் அப்படின்றத மாத்தி சமவெளியிலும் தமிழகத்தில் 37 மாவட்டங்களிலும் தொடர் பயிற்சி வகுப்புகள் மூலமாக சாத்தியப்படுத்தி விவசாயிகளுடைய வருமானத்தை பல மடங்கு உயர்த்தியிருக்காங்க காவேரி கூக்குரல் இயக்கம். உண்மையிலேயே இந்த கிரெடிட் should goes to காவேரி காலிங். ஆனால் ஈசாவில் வந்து இது மாதிரி வந்து சமவெளியில் சாத்தியம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உங்கள் தோட்டத்தில் அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. வச்சு என்னுடைய 3 வருஷம் அனுபவத்தில் ஈசாவினுடைய அந்த கைடன்ஸில் இது வந்து சாத்தியம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத வந்து என்னால் வந்து உறுதியாக சொல்ல முடியும். ஈசாவுடைய மெத்தடு எனக்கு ரொம்ப பிடிச்சி இருக்குது. 6 ஏக்கர்லேயும் மிளகு செடியை நான் உற்பத்தி பண்ணிட்டு வரேன். நான் கொடுத்த மிளகை சாப்பிட்டுட்டு என்ன விலைக்கே கேட்டாங்க. 1000 ரூபாய் கிலோன்னா கூட கொடு, நான் இங்கே வாங்கிக்கிறோன்னு கேட்டாங்க. செந்தமட் செல்வன் ஐயா அவங்க தோட்டத்தில் ஈசாவில் ஒரு பயிற்சி வகுப்பு போட்டிருந்தாங்க. மிளகு சார்ந்த அந்த மானாவாரியில் மிளகு சார்ந்த பயிற்சி வகுப்பு. அதுக்கு போயிருந்தேன். அதுக்கு போயிட்டு பார்த்துட்டு வரும்போது நம்ம பகுதியிலையும் மிளகு வரும் மாதிரி இருக்குது அப்படின்னு நான் ஒரு 100 கன்று வாங்கிட்டு வந்தேன். சும்மா 100 கன்று வாங்கிட்டு வந்து என்கிட்ட இருக்கிற டிம்பர் மரங்கள், இந்த நெல்லி மரம் எல்லாத்தையும் இப்போ மிளகு நிறையா எக்ஸ்டெண்ட் பண்ணி நிறையா வச்சுருக்கிறேன். என்ன ஊக்குவிச்சது காவேரி கூக்குரல் இந்த ட்ரஸ்ட் மூலமாக வந்தாங்க இல்லையா, ஈஷாலிருந்து வந்தாங்க. அவங்க தான். ஏன்னா அவங்க என்னை இவ்வளோ என்கரேஜ் பண்ணலன்னா நான் இது ஃபுல்லாலாம் இவ்வளோ நெட்டிருக்க மாட்டேன். என்கரேஜ் பண்ணது இல்லாமல் என்னை தொடர்ந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. மாதம் ஆனால் ஒரு ஃபீல்டு விசிட்டாக என்கிட்ட வந்துடுறாரு. வந்து பார்த்துட்டு நானே வீட்டில் இல்லைனா கூட கால் பண்ணி, அண்ணா இதை பார்த்தேங்கன்னா இந்த இடத்துல இது இருக்குது இப்படி பண்ணுங்கன்னா இந்த கொடியெல்லாம் எடுத்து கட்டி விடுங்கன்னா கீழே பதிய வச்சு கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய ஐடியாலாம் கொடுத்தாருங்க. அது நல்ல வேலை செய்யுது. ஈஷா காவேரி கூக்குரலின் வழிகாட்டுதலில் 37 மாவட்டங்களில் மிளகு சாத்தியமான மாதிரி ஜாதிக்காய் அவக்காடோவையும் சாத்தியமாக்க வர டிசம்பர் 27 அன்று ஹோசூரில் நடைபெறும் நீடித்த நிலைத்த நிரந்தர வருமானம் என்ற மாபெரும் கருத்தரங்கத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். முன்பதிவு செய்ய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.